ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல திருமலை வைகுண்ட துவார தரிசன சமயத்துல திவ்ய தரிசன டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், நடைபாதை வழியாக நடந்து செல்வதற்கான கட்டுப்பாடுகள் மற்றும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றிய விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். வரக்கூடிய 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் திருமலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்திற்கு பக்தர்களை அனுமதிப்பாங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் திவ்ய தரிசன டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மற்றும் அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்வதற்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் பற்றி ஃபாலோவர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு அனுமதி இருக்காது. அந்த 10 நாட்களுக்கும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கேன்சல் பண்ணிடுவாங்க. கூடவே 9ஆம் தேதி மதியமோ அல்லது மேக்சிமம் ஈவினிங்கோடு இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கு மேலே அந்த 10 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு அனுமதி இருக்காது. ஜனவரி 19ஆம் தேதி வைகுண்ட துவார தரிசனம் முடிந்த பிறகு ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து எப்பவும் போல தொடர்ச்சியாக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக பக்தர்களை அனுமதிக்க ஆரம்பிப்பாங்க. ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கேன்சல் செய்யப்படும். அதற்கடுத்து திவ்ய தரிசன டோக்கன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும்தான் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஜனவரி 8ஆம் தேதியோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கேன்சல் செஞ்சிடுவாங்க. அடுத்து இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் அலிப்பிரி நடைபாதை மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் ஏதாவது நடைமுறைகள் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து போகிறதாக இருந்தாலும் ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக நடந்து போகிறதாக இருந்தாலும் தரிசன டிக்கெட்டோ அல்லது இலவச தரிசன டோக்கனோ எதுவுமே அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டிக்கெட் இல்லைன்னாலும் எந்தவித தரிசன டோக்கன் இல்லைன்னாலும் நம்ம இந்த 2 நடைவழி பாதைகள்லையும் தாராளமாக நடந்து போகலாம். இந்த நடைவழி பாதைகளில் நடந்து போகிறதுக்கு டிக்கெட் அல்லது டோக்கன் என்பது கம்பல்சரி கிடையாது. வைகுண்ட துவார தரிசன நாட்களுக்கும் இதே ரூல் இந்த 2 நடைவழி பாதைக்குமே பொருந்தும். உங்ககிட்ட எந்தவித தரிசன டிக்கெட் இல்லைனாலும் தரிசன டோக்கன் இல்லைனாலும் துவார தரிசன நாட்கள் சமயத்திலையும் இந்த 2 நடைவழி பாதையிலும் நீங்கள் நடந்து போகலாம். ஆனால் நீங்கள் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு உள்ளே போய் மூலர் வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்யணும்னா உங்ககிட்ட ஏதாவது தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருந்தால் மட்டும்தான் வைகுண்ட துவார தரிசன நாட்களில் நம்மளை தரிசனத்திற்காக கியூவில் அலோ பண்ணுவாங்க. அடுத்து வைகுண்ட துவார தரிசன நாட்களில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே தினமும் அதிகாலை 2 மணி தொடங்கி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நமக்கு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. ரெகுலராக கொடுக்கப்படக்கூடிய இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஜனவரி 8ஆம் தேதியோடு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனத்திற்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ரெகுலராக எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக 6 இடங்களில் கொடுப்பாங்க. ஜனவரி 9ஆம் தேதி எந்த நேரத்திலிருந்து இந்த வைகுண்ட துவார தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க என்பதை பற்றி டிடிடி இன்னும் சில நாட்களில் நமக்கு அறிவிப்பாங்க. ஜனவரி 9ஆம் தேதி தொடங்கி இந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்கான டோக்கன்ஸ் கண்டினியூஸாக 24 மணி நேரமும் நமக்கு கொடுப்பாங்க. எந்த நேரத்தில் நம்ம போனாலும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ரெகுலராக இருக்கக்கூடிய நாட்களில் அதிகாலை 2 மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் இந்த வைகுண்ட துவார தரிசன சமயத்தில் 24 ஹவர்ஸும் நமக்கு தொடர்ச்சியாக எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்திற்கு மொத்தம் 4,23,000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த 4,23,000 டோக்கன்ஸும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இந்த 9 இடங்களையும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க.
அந்த 10 நாட்களுக்குரிய கோட்டா மொத்தம் 4,23,000 SSD டோக்கன்ஸும் கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த 9 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ரெகுலராக ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து நமக்கு விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ரெகுலராக அதிகாலை 2 மணிக்கு நமக்கு ஒவ்வொரு நாளுமே டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த துவார தரிசன நாட்கள் சமயத்தில் என்ன இந்த SSD டோக்கன்ஸில் பிரச்சனை வரும்னா, 9ஆம் தேதி SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 9ஆம் தேதி கியூவில் ஜாயின் பண்ணி இந்த டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றோ அல்லது ஜனவரி 11ஆம் தேதி துவாதசி அன்றோ டோக்கன்ஸ் கிடைச்சிடும். ஸோ ஜனவரி 9ஆம் தேதி டோக்கன்ஸ் வாங்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்சிமம் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடும். பட் 10ஆம் தேதியிலிருந்து டோக்கன் வாங்கக்கூடியவங்களுக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் அவங்களுக்கு கிடைக்கும் என்பது கரெக்டாக சொல்ல முடியாது. 10ஆம் தேதி போய் டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு 12ஆம் தேதிக்குரிய டோக்கனோ அல்லது 13ஆம் தேதிக்குரிய டோக்கன் தான் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 11ஆம் தேதிக்கு போய் டோக்கன் வாங்குறோம்னா 13ஆம் தேதிக்குரிய SSD ஸ்லாட்டோ அல்லது 14ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில நம்ம திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் மினிமம் 2 அல்லது 3 நாட்களுக்கு நம்ம தரிசனத்திற்கு போற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணிட்டு நம்ம திருப்பதி தரிசனத்திற்கு போற மாதிரி இருக்கும். இந்த இஷ்யூ எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 24 மணி நேரமும் கண்டினியூஸா SSD டோக்கன் கொடுக்கறனால தான் இந்த இஷ்யூ வருது. மேபி இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய டிடிடி போர்டு இது போல தொடர்ந்து டோக்கன்ஸ் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் அதற்கு அடுத்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். 24 ஹவர்ஸுக்கும் கண்டினியூஸா SSD டோக்கன் கொடுக்காம அடுத்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் மட்டும் கொடுத்தாங்கன்னா தங்கும் இடம் வசதிகளுக்கும் ரூம் வசதிகளுக்குமே பிரச்சனை இருக்காது. இன்னும் 4-5 நாட்கள்ல டிடிடி இதனை பற்றிய தெளிவான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு நாம எதிர்பார்க்கலாம். 10 நாட்கள் துவார தரிசன சமயத்துல இலவச தரிசனம்னு பார்த்தீங்கன்னா இந்த SSD டோக்கன் மூலமாக மட்டும்தான் நம்ம பெருமாளை இலவசமாக போய் தரிசனம் பண்ண முடியும். இந்த SSD டோக்கன்ஸ் எல்லாருக்குமே இலவசமாக தான் டிடிடி கொடுக்குறாங்க. 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த SSD டோக்கன்ஸ் வாங்க வேண்டாம். தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தைகளை நம்மோடு தரிசனத்திற்கு இலவசமாகவே அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃபோ நம்ம எடுத்துட்டு போகணும். 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஆதார் கார்டு வைத்து இலவசமாக இந்த SSD டோக்கன் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினலாகவும் இருக்கலாம் அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஜெராக்ஸ் காப்பி அல்லது ஒரிஜினல் காப்பி வச்சு நீங்கள் SSD டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். பொதுவாக இலவச SSD டோக்கனோ அல்லது இலவச திவ்ய தரிசன டோக்கனோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டோம்னா அந்த டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்த நாளில் இருந்து மறுமுறை SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ ஏதாவது ஒன்று வாங்கணும்னா 30 நாட்களுக்கு பிறகுதான் வாங்க முடியும். ஒரு SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கும் மற்றொரு SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கனுக்கும் 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது தரிசனம் பார்த்த நாளில் இருந்து கம்ப்ளீட்டாக 30 நாட்கள் முடிஞ்ச பிறகுதான் SSD டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ நம்ம வாங்க முடியும். இதில் நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய டவுட், இந்த 10 நாட்கள் துவார தரிசன நாட்கள் சமயத்திலையும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் செக் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. இதனை பற்றி கிளாரிஃபிகேஷன் டிடிடி கொடுத்தால் மட்டுமே தான் நமக்கு தெரிய வரும். இல்லை யாராவது 30 நாட்களுக்குள்ள டோக்கன் வாங்கினவங்க மறுமுறையும் வைகுண்ட துவார தரிசன சமயத்தில் போய் டோக்கன் வாங்குறப்போ அவங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்களா இல்லையா என்பதை பற்றி யாராவது அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும். 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய டோக்கன் பார்த்தீங்கன்னா SSD டோக்கன் மட்டும்தான். அதே போல நம்ம பே பண்ணி டிக்கெட் வாங்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள்னு பார்த்தீங்கன்னா விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய 10,500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்காக இஷ்யூ பண்ணுவாங்க. வைகுண்ட துவார தரிசனத்தை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்களுக்குமே திருமலை முழுவதுமே வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிச்சிருப்பாங்க. அதே போல் எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல் லைட் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். கூடவே ஸ்ரீவாரி புஷ்கரணி தீர்த்தத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தேர் பூட்டி வச்சுருப்பாங்க கிழக்கு மாட வீதியில். அந்த தேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இதே போன்ற ஒரு அலங்கார செட்டப்பும் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஸ்ரீவாரி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயுமே மலர்களாலையும் லைட்ஸாலையும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க.
கோவிலினுடைய என்ட்ரன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா போன வருடம் அப்படியே ரியல் ஆப்பிள்ஸும் தென்னை ஓலையால் செய்யப்பட்ட கிளிகளும் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த முறையும் வேறு ஏதாவது வித்தியாசமாக அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த அலங்காரங்கள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.